இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். திருச்சியிலேருந்து அமுதாங்கிறவங்க எழுதியிருக்காங்க, எனக்கு இன்ஃபெக்ஷன் யூரினில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, கால் வலி பயங்கரமாக இருக்கும், என்னால் நடக்க முடியாது, கம்பு ஊனிட்டு நான் நடப்பேன். ஆண்டவரே, நான் அந்த ஜாய் டிவி வாரம் பார்க்குறேனே ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை பார்ப்பேன், நம்பிக்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சியை, அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்குறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் திரும்ப வரக்கூடாது, நானும் சாட்சி எழுதுவேன், என்னால் முடிஞ்ச காணிக்கை அனுப்புவேன் அப்படின்னு நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன். ஆண்டவர் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் எடுத்து போட்டார். இப்போ கால்கள் அரை மணி நேரம் நடந்தாலும் கால் வலி வரல, கம்பு இல்லாமல் நடக்கிறேன், கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாகனு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? ஓசியா 6வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். நன்றாய் கவனிங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். முதலாவது சொல்லுகிறார், அவரே நம்மை பீறினார். 2வது சொல்லுகிறார், அவரே நம்மை அடித்தார். 3வது, அவரே நம்மை காயப்படுத்தினார். அவரே நம்மை காயப்படுத்தினார். இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அவரே நம்மளை குணமாக்குவார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், அவரே நம்மளை உயிர்ப்பிப்பார். நன்றாய் கவனிங்க. ஏன் இந்த காயங்கள்? ஏன் இந்த பீறுதல்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில காயங்கள் வருகிறது? நம்ம ஏன் அவரை அடிக்க வேண்டும்? இதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. அதே ஓசியா 6வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். எப்ராஹிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உன் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. நன்றாய் கவனிங்க. அவர் நம்மை காயப்படுத்துவதற்கு காரணம் நம்ம மேல அதிகமாய் நேசிக்கிறார், அதிகமாய் நேசிக்கிறார். அதிகமான பாசங்க. அப்பாவுக்கு நம்ம மேல ரொம்ப பாசம், ரொம்ப நேசம் இருக்கிறதுனால தான் அவர் யாரை சிநேகிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அதிகமான அன்பு நம்ம மேல இருக்கிறதுனால தாங்க நம்மளை அடிக்கிறாரு, நம்மளை காயப்படுத்துறாரு. காரணம் என்ன? அப்படியாவது ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம உட்காருவோமா? நம்முடைய பக்தி மறுபடியும் அதே பக்தி வராதா? கவனிங்க. அதனாலதான் எரேமியா 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எரேமியா 2வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நாம் பார்த்தோமானா அதிலும் இதே காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்க. நம்முடைய பக்தி காலையில் காணும் மேகத்தை போல காணப்படக்கூடாது, விடியற்காலத்தில் தோன்றும் பனியை போல காணப்படக்கூடாது. இந்த பக்தி பாருங்க, காலையில காணும் மேகம் என்ன செய்யும்? பனி என்ன செய்யும்? கொஞ்ச நேரத்துல வெயில் ஏற 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 பனியெல்லாம் மறைஞ்சிருங்க. கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிரும். இதை போல நம்முடைய பக்தி காணப்படக்கூடாது. அதனாலதான் எரேமியாவுக்கு சொல்லும்போது எரேமியா 2வது அதிகாரத்துல சொல்லுகிறார், வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம் அவ்வளவு நேசமா இருந்துச்சேப்பா. வனாந்தரத்துல நீ என்ன பின்பற்றி வந்தேப்பா, அப்ப இருந்த நேசத்தை இப்ப காணுமே. ஆதியில் கொண்டிருந்த அன்பை இப்ப காணுமே. அந்த பக்தி எங்கப்பா போச்சு? எதுக்கெடுத்தாலும் என் சமூகத்துக்கு ஓடியாருவியே, எதுக்கெடுத்தாலும் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பியே, எங்கப்பா போச்சு? ஏன் உன் பக்தி மறைஞ்சு போச்சு, குறைஞ்சு போச்சு? அதனாலதான்ப்பா நான் உன்னை அடிச்சேன், அதனாலதான் நான் உன்னை காயப்படுத்தினேன். மறுபடியும் என் பிள்ளை ஏன் நண்டையில வரணும், அதே நோக்கத்துல தான்.
நான் இந்த மாதிரி செய்தேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தில் சொல்லுகிறார். அதே ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். எப்பா, உன் பலியை நான் விரும்பலப்பா, இரக்கத்தை விரும்புகிறேன். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொன்ன காரியம் அதுதான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சவுல். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி செய்ய ஆரம்பிச்சிட்டார். தேவ பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்போது அமலேக்கியர் அவர்களை முன் செல்ல விடாதபடி அவர்களை தடுத்தது ஆண்டவருடைய சமூகத்தில் அது நினைப்பூட்டுதலாய் காணப்பட்டது. அப்பா பார்க்கிறாரு, என் பிள்ளைகளை வழிமறிச்சாங்கப்பா, இந்த அமலேக்கியர் வழிமறிச்சாங்க, அதெல்லாம் நான் நினைச்சிருக்கிறேன். அதனால நீ ஒன்று செய்ய, அந்த அமலேக்கியரை ஃபுல்லா சங்கரிக்கணும். ஆனா இந்த சவுல் பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆண்டவர் சமூகத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்தான். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தையை கரெக்டா செய்யாம கொழுமையானவைகளெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. நல்லா கவனிங்க. இதனால என்ன நடந்துச்சு? அந்த அமலேக்கின் ராஜாவை கொண்டு வந்து பத்திரமா உள்ள பிடிச்சு வச்சிருக்கிறாரு, சிறை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. என்ன சொன்னாரோ சொன்னதின்படி செய்யாததுனால சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா அப்பா பேசுறாரு, பலியை அல்லப்பா, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் முக்கியம். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். பலிகள் நமக்கு வேணுங்க, பலிகள் செலுத்தணும். ஆனா பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் என்பது முக்கியம். பலியை பார்க்கலும் இரக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனத்துல பார்க்கிறோம், பலியை பார்க்கலும் இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் நான் விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. நம்ம என்னதான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாலும் அப்பா சொல்ற காரியம், எப்பா உனக்கு அந்த இரக்க குணம் வேணும்பா. இயேசுசாமி பாருங்க, போகும் இடமெல்லாம் தன்னுடைய மனதுருக்கத்துல நிரம்பி ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அந்த மனதுருக்கம் நமக்கு வேணும். செய்தித்தாள படிக்கிறோம், செய்தித்தாளில் படிக்க உடனே பாருங்க, செய்தித்தாளில் நிறைய காரியங்கள் வருது. படிச்சுட்டு நம்ம மேலோட்டமா போறவங்களை போல நம்ம காணப்படக்கூடாது. நடக்கட்டும், இந்த சம்பவங்கள் நடக்கட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. செய்தித்தாளை படிச்ச உடனே உங்களுக்கு மனதுருக்க வரணும். அப்பா, இவ்வளவு கூட்டமான ஜனங்கள் எங்கேயோ தேடி ஓடுறாங்களேப்பா, இவங்களாம் ரட்சிக்கப்படணுமே, அந்த ஒரு மனதுருக்க வேணுங்க. இதைத்தானப்பா விரும்புகிறார். ஒரு ஏக்கம் வேணும். பா, கோடி ஜனங்கள் எங்கேயோ போய் அவங்கெல்லாம் போய் அத்தனை பேர் செத்து போனாங்களே, இந்த குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்படணுமேப்பா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணுமே. இந்த ஒரு இரக்க குணத்தை ஆண்டவர் விரும்புகிறார். தேவனை அறியும் அறிவை விரும்புகிறார். இவங்கெல்லாம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை போல காணப்படுகிறாங்களேப்பா, இவங்கெல்லாம் மனம் திரும்பணுமே, அந்த ஒரு ஏக்கம் வேணுங்க. இதைத்தாங்க ஆண்டவர் விரும்புகிறார். பலியை அல்லப்பா, இரக்கத்தை விரும்புறேன். தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புறேன்பா. அந்த ஒரு ஏக்கம் நமக்கு வேணும், அந்த ஒரு மனதுருக்கம் நமக்கு வேணும். பொல்லாத காரியங்களை பார்க்கும்போது, செய்தித்தாள்கள்ல, டிவியில, நிகழ்ச்சிகள்ல நம்ம பார்க்கும்போது நம்முடைய இருதயம் காயப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடணும்.
ஆண்டவரே, எங்க தேசம் சந்திக்கப்படணுமே, எங்க ஏரியாக்கள் சந்திக்கப்படணுமே, எங்க ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணுமே, எல்லா பின்மாற்றங்களும் நீங்கணுமே. நம்ம தெய்வ சமூகத்துல நாம அழுதுக்கு அந்த இரக்கத்துக்காக மன்றாடணும். இது தாங்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பக்தியை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பக்தியை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பலிகளை வெறுக்கிறார். பலியை அல்லப்பா என்று சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே ஓசியா 6வது அதிகாரம் 7வது வசனத்தில், அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஏன் ஆண்டவர் பீறுகிறார்? ஏன் காயப்படுத்துகிறார்? ஏன் அடிக்கிறார்? அதற்கான காரணம், ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறிட்டாங்க, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்றாங்க. ஆண்டவர் சொல்ற காரியம் அதுதான். எப்பா, உடன்படிக்கையை மீறிட்டாங்கப்பா. நான் என்ன சொன்னனோ சொன்னதின்படி அவங்க செய்யல, உடன்படிக்கை மீறிட்டாங்க. நன்றாய் கவனிங்க. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல ஒரு உடன்படிக்கை, திருமண நிகழ்ச்சியில உடன்படிக்கை நடக்கும். என்ன செய்வாங்க? கணவன் மனைவி 2 பேரையும் நிப்பாட்டி, புதுசா இணைய போற தம்பதிகளை நிப்பாட்டி ஒரு வாக்கு மூலம் வாங்குவாங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. சுகத்திலும் சுகவீனத்திலும் செய்வாங்கல்ல. எந்த ஒரு காரியம் வந்தாலும், உயர்வு தாழ்வுகள் வந்தாலும், நீதான் எனக்கு கணவன், நீதான் எனக்கு மனைவி, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவாங்க. இந்த உடன்படிக்கை நாளடைவில் மீறும் போது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் உண்டாக ஆரம்பிக்கும், வாழ்க்கையில போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உடன்படிக்கை மீறுவது பாவம் என்று வேதம் கூறுகிறது. இதை போலத்தான் ஆண்டவருக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை. அவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அவரிடத்துல அன்பு கூறணும். அப்பாவுக்கு நமக்கு அதாங்க உடன்படிக்கை. நம்ம அவரிடத்துல அன்பு கூறும்போது அவர் நம்மிடத்துல அன்பு கூறுவார். எந்த ஒரு காரியம்னாலும் நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது அவர் நமக்கு கொடுப்பார். முழு இருதயத்தோட நம்ம அவரை விசுவாசிக்கணும். நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல வைக்கணும். இந்த உடன்படிக்கையில பெருகிறவர்களாய் நாளுக்கு நாள் காணப்படணும். ஒரு நாளும் இந்த உடன்படிக்கையை உடைக்கிறவங்களாக, உடன்படிக்கையை மீறுகிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. எரேமியா 34வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், தேவ பிள்ளைகள் உடன்படிக்கையை மீற ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. உடன்படிக்கையை மீறும் போது நம்முடைய வாழ்க்கையில அடிகள் விழ ஆரம்பிக்கும். பீறுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேர ஆரம்பிக்கும். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கையை மீறி நடந்தோம்னா, இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம ஒப்புரவாவோம். அப்பா, உடன்படிக்கை மீறின பாவத்தை மன்னிங்கன்னு ஆண்டவர்கிட்ட முறையிடுவோம். உம்முடைய உடன்படிக்கைக்கு விரோதமாய் நாங்கள் துரோகம் பண்ணினோம் என்பதை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும். கேட்கும்போது தான் அப்பா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காயங்களையும் மாற்றி நம்மளை குணப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை காணும்படி கிருபை செய்வார். எரேமியா 34வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பார்த்தோமானா, என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி 2ஆக துண்டித்த கன்று குட்டிகளை போல ஆக்குவேன். ஆண்டவர் பாருங்க, கோபத்தில் அப்பா சொல்றார். அப்படி என்ன பண்ணுனாங்க? 13வது வசனம் 14வது வசனத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்,
அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரெயனாகிய தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7ஆம் வருஷத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்றும், அவன் உனக்கு 6 வருஷம் அடிமையாய் இருந்த பின்பு அவனை உன்னிடத்திற்கு வைக்காமல் சுயாதீனமாக அனுப்பிவிட வேண்டும் என்றும் சொல்லுகிறார். நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோட உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். நல்லா கவனிங்க, இங்கே ஒரு காரியம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறாங்க முன்னாடி. எப்படின்னா, எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு எபிரேய சகோதரர்களை அடிமையாக வச்சிருக்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு, அப்பா 6 வருஷம் உனக்கு வேலை செஞ்சுட்டாங்கல்ல, 7ஆவது வருஷம் அவங்கள சுயாதீனமாக அனுப்பிடு, அவங்களுக்கு உரியதை கொடுத்து நீ அனுப்பிடு சொன்னால், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த உடன்படிக்கையை மீறுறாங்க. மீறும்போது தான் அப்பாவுடைய கோபம் அதிகமாகுது. எப்பா, ஒரு கன்றுக்குட்டியை துண்டித்து போட்டது போல் நான் துண்டித்து போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் கோபத்தில் பேசுகிறார். கவனிங்க, உடன்படிக்கையை மீறுவது பாவம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள் என்பது ஆண்டவர் நம்மளோட பண்ணிட உடன்படிக்கை. அது கட்டளை. இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நல்லா கவனிங்க, இதை நம்ம கை கொள்ளணும். கை கொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதம். உடன்படிக்கையை ஒருபோதும் நம்ம மீறக்கூடாது. ஏன், அவங்களாம் நல்லா இருக்காங்களே, அவங்க போகிற மாதிரி நம்ம போவோம். மறுபடி பின்மாற்றத்துக்கு நேராக போகக்கூடாது. நம்முடைய உடன்படிக்கை பண்ணின தெய்வம் நம்மோடு இரத்த உடன்படிக்கை பண்ணுகிறார். அதனால தான் கொரிந்தியரில் சொல்லுகிறார், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், தேவனுக்குடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்மோட உடன்படிக்கை பண்ணினது சாதாரண உடன்படிக்கை அல்ல, இரத்த உடன்படிக்கை. இரத்தத்தை கொடுத்து கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக எல்லா பாடுகளையும் பொறுமையாய் சகித்தார். அதனாலதான் ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் அடிகள், காயங்கள் எல்லாம் வரும்போது நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது சிலுவையில் ஏசப்பா நமக்காகப்பட்ட காயங்களை நோக்கி பாருங்க. ஏன், நம்ம மேல அவ்வளவு அன்புங்க. நியாயப்படி பாருங்க, ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை விபச்சாரம் பண்ணா கையங்களவுமா பிடிக்கப்பட்டா கல்லெறிஞ்சு கொள்ளணும். இது நியாயப்பிரமாணம். ஆனா பாருங்க, பலிகளோ அவங்க ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால அவங்க பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பழைய நியாயப்பிரமாணம். ஆனா அப்பா புது உடன்படிக்கைக்குள்ள வர்றாங்க. நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்ம எந்தெந்த காரியத்துல நம்ம மீறினமோ அத்தனை காரியங்களையும் தம்மேல ஏற்றுக்கொண்டு நம்ம அடி வாங்கிறதுக்கு பதிலாக அவர் நமக்காக அடி வாங்கினார். கவனிங்க, நமக்கு பதிலாக அப்பா ரத்தம் சிந்தினார், நமக்கு பதிலாக அவர் அடிபட்டார், நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார். இதை காட்டிலும் நேசம் வேற என்னங்க இருக்கு? நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தாருங்க. அண்டா கவனிங்க, அதான் ஓசி 6வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம், அவரே நம்மை அடித்தார்.
அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இன்னைக்கு ஒரு நல்ல சமாரியனாய் இயேசுசாமி நம்ம பக்கத்தில் இருக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு நல்ல சமாரியன். வேதத்தில் அப்பா சொல்லுகிற ஒரு உவமை, ஒரு மனுஷன் எம்மாவூர்ல இருந்து எரிகோவுக்கு போகிறான். அவன் கல்லர் கையில் அகப்பட்டான். அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு அவனை அடிச்சு அவனை குற்றுயிராய் விட்டுட்டு போயிட்டாங்க. கீழே விழுந்து கத்துறான், அம்மா அப்பா என்னை காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி அலறான். அந்த வழியில போனவங்க ஒருத்தரும் அவனை கண்டுகொள்ளல. ஆனா ஒரு சமாரியன் அவரை கண்டுகொள்ளுகிறான். போய் அவருடைய காயங்களுக்கு தன்னுடைய திராட்சரசத்தை எண்ணெயை விட்டு அப்படியே கழுவுறான். தன்னுடைய ரதத்தின் மேல, தன்னுடைய குதிரை மேல கொண்டு போய், கழுது மேல கொண்டு போய் ஒரு சத்திரக்காரன் சேர்த்து அவனுக்குரிய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறான். இன்னைக்கு அதை போலதான் நல்ல சமாரியனாகிய கிறிஸ்து நம்முடைய காயங்களை ஆற்றும்படியா, நம்முடைய வேதனைகளை நீக்கும்படியா, நம்முடைய பீறுதல்கள் மேல, அது மேல காயங்கள் மேல நம்முடைய இரத்தமாகிய நல்ல ஒரு தைலத்தை அதை போட்டு குணமாக்குகிறார். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம, உங்களுடைய வேதனையின் மிகுதியினால நீங்க கஷ்டப்படுறீங்க, கண்ணீர் விடுறீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒப்புரவாவோம், செபிப்போமா? தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி, அப்பா உமக்கு நன்றி சுவாமி. நீரே காயம் கட்டுகிற தெய்வம், நீரே குணமாக்குகிற தெய்வம். உம்முடைய தழும்புகளால் குணமாக்குங்கப்பா. இந்த வேளையிலும் அப்பா உமக்கு நன்றி சுவாமி. இந்த பீறுதல் மூலமாய், அடிகள் மூலமாய், காயங்களின் மூலமாய், ஐயோ எனக்கு இந்த வேதனை தாங்க முடியலையே, எனக்கு இந்த பிரச்சனை தாங்க முடியலையே, இந்த நெருக்கத்தின் பாதை என்னால் தாங்க முடியலையே என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய காயமுள்ள தழும்புள்ள கரத்தால ஒவ்வொருவர் காயங்களையும் சுகமாக்குங்கப்பா. தகப்பனே, நீரே குணமாக்குகிற தெய்வம்னு நாங்க பார்க்கிறோம் ஐயா. நீரே காயங்களை ஆற்றுகிற தெய்வம்னு நாங்க பார்க்கிறோம் ஐயா. பக்தி அப்பா, ஒளிந்து போன பக்தி மறுபடியும் திரும்ப தலைக்கட்டும் ஐயா. மறுபடியும் உமக்குள்ளே அன்பு கொண்டு உறவாட கிருபை செய்யுங்கப்பா. உடன்படிக்கை மீறின பாவங்களை எல்லாம் மன்னிங்க சுவாமி. தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய இரத்த உடன்படிக்கையில நாளுக்கு நாள் நாங்கள் நீடித்திருக்கும்படி கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443
930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.